இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நாளா அவர் மேல தப்பு இருக்குன்னு பிராது கொடுத்ததால அவரால் தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தான் களங்கமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதனால இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவர்தான் தகுதியானவர். அதனால ரகுராம் ஐயா தான் இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவாரு. ஐயா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். அண்ணா, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, இவ்வளவு நாள் எப்படியோ, ஆனா இப்போ இந்த வழக்குல இந்த இடத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் தகுதியான ஆளு. இது நம்ம பரம்பரை காப்பு. இத உங்க கையில போட்டுக்கிட்டு நம்ம அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லுங்கண்ணே. அண்ணே, வாங்கண்ணே, வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த புவனேஸ்வரி எங்க குடும்பத்து மேல ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது பொய் வழக்கு போடுறதும் அதுக்கப்புறமா அந்த வழக்குல தோக்கிறதும் ஒரு வாடிக்கையாயிடுச்சு. ஆனா இந்த முறை புவனேஸ்வரி கையில எடுத்த அந்த விஷயம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய களங்கத்தை விளைவிச்சிடுச்சு. அதுக்கான தண்டனைய அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தண்டனைங்கிறது ஒரு மனுஷன் திரும்ப தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஒரு தண்டனை கூட அடுத்தடுத்து நடக்க போற பல தவறுகளுக்கு வழிவகுக்குது. இதனால இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, இவங்கள மன்னிக்கணுமா இல்ல மன்னிக்க கூடாதாங்கிறத ஊர் மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். அதனால நான் இந்த தீர்ப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். புவனேஸ்வரி ஊர்ல இருக்கிற எல்லார் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.